வங்கதேசத்திற்கு எதிரான டெஸ்ட் தொடரை ஒயிட் வாஷ் செய்த இந்திய அணி இந்த போட்டியின் மூலமாக பல சாதனைகளையும் படைத்துள்ளது. இந்தியா வந்துள்ள வங்கதேச கிரிக்கெட் அணி 2 போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடரில் விளையாடியது. சென்னையில் நடந்த முதல் போட்டியில் வென்ற ரோஹித் சர்மா தலைமையிலான இந்திய அணி கான்பூரில் நடந்த 2வது டெஸ்ட் போட்டியிலும் வெற்றி வாகை சூடியது. மழையால் 2 நாட்கள் முழுமையாக விளையாடப்படாத நிலையில் இந்த போட்டியில் முடிவு கிடைக்குமா என கேள்வி இருந்தது. உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் இறுதிப் போட்டிக்கு செல்ல இந்த போட்டியின் முடிவும் இந்திய அணிக்கு முக்கியம் என்பதால் வெற்றிக்கான அதிரடி வியூகத்தை கையாண்டது ரோஹித் படை. அபாரமாக விளையாடிய இந்தியா அதிரடி பேட்டிங், அசத்தலான பந்து வீச்சால் வங்கதேசத்தை ஊதித் தள்ளி 7 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றி முத்திரையை பதித்தது. 2வது டெஸ்டில் 2 இன்னிங்ஸ்களிலும் அரை சதம் விளாசிய ஜெய்ஸ்வாலுக்கு ஆட்டநாயகன் விருது அளிக்கப்பட்டது. தொடரில் 11 விக்கெட்டுகள் சாய்த்ததுடன் சென்னை டெஸ்டில் சதம் விளாசை அசத்திய அஸ்வின் தொடர் நாயகன் விருது வென்றார். இந்த வெற்றியின் மூலம் உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ரேங்கில் 74.24 புள்ளிகளை பெற்றுள்ள இந்திய அணி முதலிடத்தை தக்க வைத்துள்ளது. டெஸ்ட் சாம்பியன்ஷிப்பில் ஃபைனல் செல்வதற்கான வாய்ப்பையும் இந்தியா தக்க வைத்துள்ளது. அத்துடன் டெஸ்ட் போட்டிகளில் பல சாதனைகளையும் இந்தியா படைத்துள்ளது. குறிப்பாக சொந்த மண்ணில் இந்தியா தொடர்ச்சியாக வென்ற 18வது போட்டியாக இது அமைந்துள்ளது. 2 முறை தொடர்ச்சியாக 10 வெற்றிகளை பெற்ற ஆஸ்திரேலியா அடுத்த இடத்தில் உள்ளது. 180வது வெற்றியை பதிவு செய்த இந்தியா அதிக வெற்றிகளை பெற்ற அணிகளில் தென்னாப்பிரிக்காவை பின்னுக்கு தள்ளி 4ஆம் இடத்தை பிடித்துள்ளது. அதேபோல ஒரு டெஸ்ட் போட்டியில் ஒரு அணி பெற்ற அதிகபட்ச ரன் ரேட்டாகவும் இப்போட்டி அமைந்தது. T20 மற்றும் ஒருநாள் கிரிக்கெட் போட்டிகளில் ஆடுவது போல இந்திய அணி அதிரடி காட்டியதால் இந்த சாதனை கிட்டியது. அதேபோல 2 நாட்கள் போட்டி நடக்காத போதும் போட்டியை வென்ற அணிகள் பட்டியலில் இந்தியா நுழைந்துள்ளது. இங்கிலாந்து இதுபோல 4 முறை இப்படி வென்றுள்ளது. 11வது முறையாக தொடர் நாயகன் விருது வென்ற அஸ்வின் முரளிதரனின் சாதனையை சமன் செய்தார். தென்னாப்பிரிக்காவின் காலிஸ் அடுத்த இடத்தில் உள்ளார். இப்போட்டியில் மின்னல் வேகத்தில் ரன்களை குவித்த இந்தியா டெஸ்டில் அதிவேகமாக 50, 100, 150, 200 மற்றும் 250 ரன்களை கடந்த அணி எனும் அபார சாதனையையும் படைத்தது. லட்டு விவகாரத்தில் 11 நாள் விரதத்தை முடிக்க ஆந்திர துணை முதலமைச்சர் பவன் கல்யாண் பாத யாத்திரை மேற்கொண்டார். திருப்பதியில் பிரசாதமாக வழங்கப்படும் லட்டு தயாரிக்க விலங்கு கொழுப்பு கலந்த நெய் பயன்படுத்தப்பட்டதாக சர்ச்சை எழுந்தது. இதனால் ஜெகன்மோகன் தலைமையிலான அரசு பாவம் செய்துவிட்டதாக சாடிய ஆந்திர துணை முதலமைச்சர் பவன் கல்யாண் அதற்கு பரிகாரம் தேடி 11 நாள் பிராயச்சித்த விரதம் மேற்கொள்வதாக அறிவித்தார். இதையடுத்து கடந்த செப்டம்பர் 22ஆம் தேதி விரதத்தை தொடங்கிய பவன் கல்யாண் கோவிலாக சென்று வழிபாடு நடத்தினார். இந்நிலையில் 10வது நாளான நேற்று திருப்பதி அடிவாரத்தில் இருந்து பாத யாத்திரையாக திருமலை ஏழுமலையான் கோவிலுக்கு தனது கட்சி தொண்டர்கள் புடைசூழ ஏறி சென்றார். இன்று ஏழுமலையான் கோவிலில் பரிகார பூஜை செய்த பின்னர் பவன் கல்யாண் விரதத்தை முடிக்க உள்ளார். கோவை ஈஷா யோகா மையத்தில் மாவட்ட எஸ்பி கார்த்திகேயன் சமூக நலத்துறை அதிகாரிகள் நேரில் சென்று நடத்திய விசாரணை 9 மணி நேரத்திற்கு பிறகு நிறைவு பெற்றது. பேராசிரியர் காமராஜின் மகள்கள் ஈஷா யோகா மையத்தில் இருக்கும் நிலையில் அவர்களை சந்திக்க ஈஷா யோகா மையம் அனுமதி மறுப்பதாக தெரிவித்து உயர்நீதிமன்றத்தில் ஆட்கொணர்வு மனு தாக்கல் செய்திருந்தார். இதனையடுத்து வழக்கை விசாரித்த நீதிமன்றம் இது தொடர்பான விரிவான அறிக்கையை தாக்கல் செய்ய வேண்டும் என்று உத்தரவிட்டது. அதன் அடிப்படையில் ஈஷா யோகா மையத்தில் கோவை எஸ்பி கார்த்திகேயன் மற்றும் சமூக நலத்துறை அதிகாரிகள் 50க்கும் மேற்பட்ட போலீசார் விசாரணை நடத்தினர். 6 குழுக்களாக பிரிந்து 9 மணி நேரமாக விசாரணை நடந்தது. மீண்டும் புதன்கிழமை விசாரணை நடைபெறும் என்று எஸ்பி கார்த்திகேயன் தெரிவித்துள்ளார். இதனிடையே தங்கள் மீதான மனுதாரரின் குற்றச்சாட்டுகள் அனைத்தும் பொய்யானவை என்று ஈஷா யோகா மையம் விளக்கம் அளித்துள்ளது. இது தொடர்பாக வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் ஈஷா யோகா மையம் எவரையும் திருமணமோ அல்லது துறவரமோ மேற்கொள்ள வலியுறுத்தவில்லை என்றும் தெரிவித்துள்ளது. 2 பெண் பக்தர்களின் பெற்றோர் கடந்த 8 ஆண்டுகளாக சிலரின் தூண்டுதல்களால் தேவையில்லாத சர்ச்சைகளை ஏற்படுத்தி வருவதாகவும் 2 பெண் பக்தர்களும் நீதிமன்றத்தில் ஆஜராகி தங்களின் சொந்த விருப்பத்தின் பேரில்தான் ஈஷா யோகா மையத்தில் தங்கியிருப்பதாக தெளிவுபடுத்தியிருப்பதாகவும் ஈஷா யோகா மையம் தெரிவித்துள்ளது. ஈஷா அறக்கட்டளைக்கு எதிராக தவறான தகவல்களை பரப்புவதில் ஈடுபடுபவர்கள் மீது சட்டப்படி கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இப்படி
ஆளே இல்லாமல் ஒரு பைக் மட்டும் நாமக்கல் சாலையில் தறியிட்டு ஓடியது பலருக்கு வியப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியுள்ளது. சவுந்தரராஜன், நந்தினி தம்பதி ஆகியோர் தங்களது இருசக்கர வாகனத்தில் நாமக்கல் மாவட்டம் மோடமங்கலத்திலிருந்து படிப்பாளையத்திற்கு சென்று கொண்டிருந்தனர். இவர்கள் மக்கிரிப்பாளையம் பிரிவு சாலையில் வந்தபோது பின்னால் வந்த கார் ஒன்று இவர்களின் இருசக்கர வாகனம் மீது மோதுவது போல் வந்திருக்கிறது. இதனால் உடனடியாக இருவரும் பைக்கிலிருந்து கீழே குதித்து உயிர் பிழைத்தனர். அப்போது தம்பதி வந்த பைக் மட்டும் யாரோ ஓட்டுவது போலவே நீண்ட தூரத்திற்கு தானாக சென்று சாலை தடுப்புச் சுவர் மீது மோதி விழுந்தது. பைக்கில் இருந்து குதித்த தம்பதிக்கு பலத்த காயம் ஏற்பட்டிருக்கும் நிலையில் இருவரும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். விஜயின் கடைசி திரைப்படத்தில் பிரபல நடிகர் பாபி தியோல் இணைந்திருப்பதை படக்குழு அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. தமிழக வெற்றிக் கழகத்தை தொடங்கிய விஜய் கோட் படத்திற்கு பிறகு ஏற்கனவே ஒப்புக்கொண்ட வினோத் படத்தில் மட்டுமே நடிக்கப் போவதாகவும் அதன் பிறகு படத்தில் நடிக்கப் போவதில்லை என்றும் அறிவித்தார். இந்நிலையில் தளபதி 69 படத்தின் அப்டேட்டுகளை படக்குழு வெளியிட தொடங்கியுள்ளது. தளபதி 69 படத்தில் பாலிவுட் நடிகர் பாபி தியோல் நடிப்பதாக படத்தின் தயாரிப்பு நிறுவனமான KVN தயாரிப்பு நிறுவனம் அறிவித்துள்ளது. விஜயின் கடைசி படத்திற்கு பிரபல இசையமைப்பாளர் அனிருத் இசையமைத்துள்ளார். சென்னையில் நடைபெற்ற விமான சாகச நிகழ்ச்சிக்கான ஒத்திகை பிரமிக்க வைத்துள்ளது. ஆகாய சாகசங்களை ஏராளமானவர்கள் ஆச்சரியத்துடன் கண்டுகளித்தனர். இந்திய விமானப்படையின் 92ஆம் ஆண்டு நிறைவு விழாவை ஒட்டி அக்டோபர் 6ஆம் தேதி சென்னை மெரினா கடற்கரையில் பிரம்மாண்ட சாகச நிகழ்ச்சி நடக்க உள்ளது. இதற்கான ஒத்திகை நிகழ்ச்சி சென்னை மெரினா கடற்கரையில் ஆரவாரமாக நடந்தது. தாம்பரம், நேப்பியர், கோவளம் உள்ளிட்ட விமான தளங்களில் இருந்து விமானங்கள், ஹெலிகாப்டர்கள் புறப்பட்டு சாகசம் அரங்கேறியது. குறிப்பாக இந்திய விமானப்படையின் பாகுபலி என அழைக்கப்படக்கூடிய ரஃபேல் ரக விமானம், சுகோய் 30, MKI, தேஜஸ் உள்ளிட்டவற்றுடன் சாகச ஒத்திகைகள் அரங்கேறின. பல்வேறு வண்ண புகைகளை வெளியிட்ட நிலையில் குழுமையிருந்த மக்கள் அதைக் கண்டு உற்சாகமடைந்தனர். ஆபத்தில் சிக்கியவர்களை மீட்பதற்கு பயன்படும் அதிநவீன வசதி கொண்ட ஹெலிகாப்டரில் இருந்து கயிறு மூலம் இறங்கி சாகசம் நிகழ்த்தினர். ரஃபேல் போர்படை விமானம் அதீத சத்தத்துடன் பயணப்பட இந்திய தயாரிப்பான சுகோய் 30 மறுபுறம் சீறி பாய்ந்தது. வீரர்கள் விமானங்களில் ஆற்றின் வடிவில் வானில் வலம் வந்து மக்களின் இதயங்களையும் வென்றனர். இந்த விமான சாகசங்கள் பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நாங்கள் ஆக்சுவலாக கன்னியாகுமரியிலேருந்து வந்திருக்கோம். சென்னை சுற்றி பார்க்கறதுக்காண்டி வந்தோம். மெரினா பார்க்கலான்னு வந்தோம். வந்த இடத்துல இதெல்லாம் பார்க்கும்போது நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. அது 20 வருஷம் கழிச்சு நம்ம மண்டலத்தில் நடக்கிறப்போ அதை எக்ஸ்பெக்ட் பண்ணவே முடியல. ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. ஆமாம். சாகச ஒத்திகைக்காக சென்னை விமான நிலையத்தில் 1.5 மணி நேரம் விமான சேவைகளும் நிறுத்தி வைக்கப்பட்டன. உலகத்திலேயே மிகப்பெரிய விமானப்படைகளில் ஒன்றாக கருதப்படுவது இந்திய விமானப்படை. அத்தகைய சிறப்பு கொண்ட படையின் வெறும் ட்ரெய்லராக அமைந்துள்ள ஒத்திகையே பிரமிக்க வைத்துள்ள நிலையில் 6ஆம் தேதி நடக்கவுள்ள சாகச நிகழ்ச்சி எதிர்பார்ப்பை எகிரச் செய்துள்ளது. நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சி செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் பரத்துடன் வேல்முருகன். இனி தொடர்ந்து 1 நிமிட செய்திகளை பார்க்கலாம்.